பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? என்னென்ன கிங்டம்? 2 கிங்டம், 5 கிங்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி 2 பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, தியோப்ராஸ்டஸ், அரிஸ்டாட்டில் பார்த்தோம் இல்லையா. இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ் விட்டேகர் சொன்ன 5 உலக வகைப்பாடு இல்ல 5 பெரும்பிரிவுன்னு சொல்லுவாங்க. 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகேவா? சொன்னது வந்து ஆர்எஸ் விட்டேகர் 1969ல சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? லிவிங் ஆர்கனிசத்தை 5ஆ பிரிச்சிருப்பாரா? மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகேங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசமும் உயிருள்ள இருக்கிற அத்தனைமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5ஆ பிரிச்சிருப்பாங்க. இது 5க்கு இல்லதான் எல்லாமே வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 5 கிரைட்டீரியா பார்த்தோமா? சரி 5 பிரிச்சுட்டாரு. அப்போ கிரைட்டீரியா வச்சு தான் பிரிச்சிருப்பாரு. அப்ப 5 கிரைட்டீரியா பார்த்தோம் இல்லையா? 5 கிரைட்டீரியா என்னது? செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், பயோலஜெனடிக் ரிலேஷன்ஷிப். அதாவது செல்லுடைய அமைப்பு, உடல் அமைப்பு, உணவூட்ட முறை, இனப்பெருக்கம், இன பரிமாண குழு தொடர்பு. ஓகேங்களா? சோ இது 5 வச்சுதான் பிரிச்சிருப்பாங்க. 5 பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்தோம் இல்லையா? நுண்ணுயிரிகள் பார்த்தோம். நுண்ணுயிரிகள் வந்து 5 பிரிச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப என்னது? ஒன்னு வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஃபங்கை, என்னங்க பேர் வர மாட்டேங்குதா? ஆல்கே, பாசிகள், ஆல்கே பாசிகள். ஓகேவா? சோ இது 5 மைக்ரோ ஆர்கானிசம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வைரஸ் பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? வைரஸ் என்னது? மீனிங் என்னது வைரஸ் அப்படிங்கிறதுக்கு? விஷம், பாய்சன், நச்சு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நமக்கு அதுல முக்கியமானது வந்து அதனுடைய வந்து டிசீஸ், பிளான்ட் டிசீஸ், அனிமல் டிசீஸ், ஹியூமன் டிசீஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பாக்டீரியா பார்த்தோமா? சோ அதுல என்னென்ன பார்த்தோம்? பாக்டீரியாவுல என்னென்ன பார்த்தோம்? பாக்டீரியா 4 பிரிக்கிறாங்களா? அதனுடைய வடிவத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க? 4 பிரிக்கிறாங்களா? ஒண்ணு வந்து கோள வடிவம், கோல் வடிவம், சுருள் வடிவம், கமா வடிவம். ஓகேங்களா? சோ இது 4மே வடிவத்தை வச்சு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபேக்ட் தான். பட் என்னன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தோம்? அம்மோனியா வாக்கம் பார்த்தோம் இல்லையா? அம்மோனிபிகேஷன் பார்த்தோம். அதுல 3 ப்ராசஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து அம்மோனிபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நைட்ரிபிகேஷன் பார்த்தோம். நைட்ரஜன் பிக்சேஷன் பார்த்தோம். ஓகேவா? சோ இப்போ அம்மோனிபிகேஷன் அப்படின்னா அம்மோனியா வாக்கம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுவே நைட்ரிபிகேஷன்ங்கிறது வந்து என்ன ப்ராசஸ் நமக்கு தெரியணும். நைட்ரஜன் பிக்சேஷன் என்ன பாக்டீரியா வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோமா? உயிர் எதிர் பொருள் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? அதுல என்னென்ன வரும்? அது கீழே பெனிசிலின் பாக்டீரியாக்கெல்லாம் வரும். அப்படிதானே? நீங்க லாஸ்ட் கிளாஸ் வரலையா? பாக்டீரியாவுக்குலாம் கேட்டுட்டு இருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. என்னெல்லாம் வரும்? ஆக மொத்தம் யாரும் படிக்கல. அப்படிதானே? ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின், என்னப்பா? எரித்ரோ 5 பார்த்தோமா? பேசிட்ராசின், பாலிமிக்சின், ஆரியோமைசின் சொல்லிட்டு ஒரு 5 பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பார்த்தோம். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் யூஸ்னே மோஸ்ட் என்னது? கர்டு, சீஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுல எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம்? அதுல பாக்டீரியல். சரி, ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசீஸ். ஓகேவா? டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிசீஸ் பார்ப்போம். பாக்டீரியாவுல தாவரங்களுக்கு எந்த மாதிரியான நோய் எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஹோஸ்ட். ஓகேங்களா? ஓம்பினுடைய பெயரு, நேம் ஆஃப் த டிசீஸ், நோயினுடைய பெயர், நேம் ஆஃப் த பேத்தோஜன். ஓகேங்களா? எந்த நோய் காரணி வந்து இந்த நோயை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் 3மே. ஓகேங்களா? அதாவது எந்த பிளான்ட்ல வருது, நோய் பேர் என்ன, யாரு நோயை வந்து காஸ் பண்றாங்க, உருவாக்குறாங்க, 3மே முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ். நம்ம ஆல்ரெடி வைரஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கா?
ரைஸ்ல என்ன டிசீஸ் வரும்? வைரஸ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? நெல்லுல வைரஸ் வந்து நோயை உருவாக்கும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. பார்த்தோமா இல்லையா? என்ன நோய்? துங்குரோ டிசீஸ். ஓகேவா? வைரஸ் அப்படின்னா துங்குரோ, பாக்டீரியானா பாக்டீரியல் பிளைட். ஓகேங்களா? பாக்டீரியா வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் காஸ் பண்றாங்க அப்படின்னா சாந்தோமோனஸ் ஒரைசே. சாந்தோமோனஸ் ஒரைசே அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாக்டீரியல் பிளைட் அப்படிங்கிற நோயே நெல்லுல வந்து உருவாக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ரைஸ் வந்து ஒரைசா சட்டைவா அதனுடைய சயின்டிபிக் நேம். ஓகேங்களா? அப்போ ஒரைசே அப்படிங்கிறது என்னன்னா ரைஸை குறிக்குதா? அப்போ வந்து ரைஸ்ல வந்து வரக்கூடிய நோய். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஓகேங்களா? அதுல வரக்கூடிய நோய் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபயர் பிளைட், தீ வெப்பு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து எர்வீனியா அமைலோவோரா அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேரட், மென் அழுகல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாஃப்ட் ராட்டு. இதை யார் காஸ் பண்றாங்கன்னா எர்வீனியா கரோட்டோவோரா. ஓகேங்களா? சோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. டாக்கஸ் கரோட்டா அப்படிங்கிறது அதனுடைய சயின்டிபிக் நேம். அப்ப கரோட்டா. ஓகேவா? கரோட்டாங்கிறது வந்து கேரட். கேரட்ல வரக்கூடிய மென் அழுகல் நோய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ். இது நம்ம வந்து சின்ன வயசுலயே படிச்சிருப்போம் 9th 10th படிக்கும் போதே. சிட்ரஸ்ங்கிறது வந்து எலுமிச்சையில வந்து என்ன பண்ணும்? சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற நோயை வந்து காஸ் பண்ணும். யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன். பருத்தி இருக்கு இல்லையா? பருத்தி செடி பார்த்திருக்கீங்களா? அந்த இலை என்ன ஆகும்? நல்லா நார்மலா பச்சைன்னு இருக்கும். அப்படியே அந்த நோய் இருந்துச்சுன்னா சுருங்கி போயிருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படியே வந்து காஞ்சு போய் சுருங்கும் இல்லையா? சோ வந்து இலை கோணல் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இலை புள்ளி நோய் யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து சாந்தோமோனஸ் மால்வேசியரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காட்டன் இருக்குல்ல, பருத்தி இருக்குல்ல, இது எந்த ஃபேமிலிக்குள்ள வரும் அப்படின்னா வந்து மால்வேசி ஃபேமிலிக்குள்ள வரும். சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மால்வேசியரம் இருக்கு இல்லையா? ஞாபகம் வச்சுக்கலாம். என்னப்பா? அடுத்து பொட்டேட்டோ. என்னாச்சு? இல்ல ஏதோ பேசுற மாதிரி இருக்கு பின்னாடி ஏதோ கேட்டு. நெக்ஸ்ட் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? இதுல வரக்கூடிய வந்து வளைய அழுகல் நோய் அப்படின்னு சொல்றாங்க. ரிங் ராட். ஓகேங்களா? இதை யார் காஸ் பண்றாங்கன்னா கிளவிபாக்டர் மிச்சிங்கானியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுது. அடுத்து வந்து பொட்டேட்டோ இது ஸ்கேப். ஓகேங்களா? படைப்புண் நோய். இது யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை டிசீஸ் இருக்கு? 7 டிசீஸ் இருக்கு. என்ன டிசீஸ் பேரு? யார் காஸ் பண்றாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆமா. பாட்னி ஜூவாலஜில சில நேம் இருக்கும். ஜூவாலஜில இருந்து எங்க வரும்னா அனிமல் கிங்டம் மட்டும் தான் வரும். மற்றது எல்லாமே நார்மலா தான் இருக்கும். இங்க பார்க்காம மட்டும் நம்ம இது வரும். அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் ஃபுல்லா வரும். பட் டிசீஸ் பார்க்கும்போது அதனுடைய பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து அனிமல் டிசீஸ். ஓகேங்களா? அனிமல் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியாவால் விலங்குகளுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோம்? வைரஸ் பார்த்தோம். 3 டிசீஸ் பார்த்தோம். வைரஸால விலங்குகளுக்கு வரக்கூடிய 3 நோய்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே என்ன? நீங்க அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எழுதுனீங்களா இல்லையா? எழுதல. மெட்டீரியல் ஸ்பீடா போயிட்டான். சரி ஓகே. உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் எழுதுறதுக்கு. தயவு செய்து எழுதுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் நோட்ஸ் எழுதுங்க. அனிமல் டிசீஸ் என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இல்லையா? ராபிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பார்த்தோமா? கால்நடைகள் வரக்கூடிய கோமாரி நோய் பார்த்தோம். அப்புறம் வந்து குதிரைகள் வந்து தண்டு வடை அலர்ஜின்னு பார்த்தோம். 3 நோய் பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இங்க பார்த்தோம்னா இது எல்லாமே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து செம்மறி ஆட்டுக்கு வர நோய் வந்து ஆந்த்ராக்ஸ் அல்லது அடையப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுது? இந்த நோயை காஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து எல்லாமே கேட்டில் தான்.
கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து புருசெல்லோசிஸ். ஓகேங்களா? புருசெல்லோசிஸ் அப்படிங்கிற நோய் யார் காஸ் பண்றாங்கன்னா புருசெல்லா அபார்டஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பொவைன் டியூபர்குலோசிஸ், கால்நடைகளில் எலும்புருக்கி நோய். ஓகேங்களா? ஸோ ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் என்ன வராது, டிபி வராது. அனிமல்ஸ்க்கு என்ன வருது, டிபி வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்றாங்க, பொவைன் டியூபர்குலோசிஸ் யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. அடுத்து போவிஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாக் லேக், தமிழ் வந்து கருங்கால் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம் சான்வே. ஓகேங்களா? கிளாஸ்ட்ரிடியம் சான்வே அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது, பிளாக் லேக் அதாவது கருங்கால் நோயை வந்து காஸ் பண்ணுது. ஓகேங்களா? கால்நடைகளுக்கு வரும், அங்க ஸ்பெசிபிக் கொடுத்துருக்காங்க, கால்நடைகளுக்கே வரும், கேட்டலுக்கு மற்றதுக்கு வரும். ஆந்த்ராக்ஸ் ஹியூமனுக்கு வருமா வராதா? ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் ஹியூமனுக்கு வருமா வராதா? அப்படியா? ஏன் வராது? நம்ம சாப்பிடுவோம்ல, வீட்டுல சாப்பிடுறோம் இல்லையா, நமக்கும் வரும். அடுத்து வந்து பார்க்க போறது வந்து ஹியூமன் டிசீஸ். ஓகேங்களா? பாக்டீரியாவில் எந்த மாதிரியான ஹியூமன் டிசீஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். எனி ஐடியா என்னென்ன டிசீஸ் எல்லாம் வரும் பாக்டீரியா மனுஷனுக்கு? இந்த ஃபீவரை வந்து லாஸ்ட் கிளாஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபீவர். சரி ஓகே, அப்புறம் டிபி, நார்மல் ஃப்ளூனப்பா, காமன் கோல்டு வந்து வைரஸ். அது இல்லாம அங்க வந்துடும். அடுத்து அவ்வளவுதானா? யாருக்கும் டைபாய்ட்லாம் ஃபீவர் வரல. மலேரியா எங்க வரும்? அது புழு, எல்மென்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க, புழுவின நோய்கள் சொல்லுவாங்க. எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது மொசைக்கின் வந்துச்சுனாவே இது ஃபுல்லா எங்க வரும்னா வைரஸ்ல தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 டிசீஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து துங்குரோ டிசீஸ், ரைஸ்ல வர நெல்லுல வர்றது. அதுக்கப்புறம் வாழையில் உச்சி கொத்து நோய் பார்த்தோமா, பஞ்ச் டப்பா பனானா, அது எங்க வரும்னா வந்து வைரஸ்ல வரும். அப்புறம் வெண்டைக்காயில வந்து வெளியிறுதல், நரம்பு வெளியிறுதல் சொல்லுவாங்க, அந்த நோய் எங்க வரும்னா வைரஸ்ல வரும். மத்தது இல்ல, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைஸ்ல வர்றது பாக்டீரியல் பிளைட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பிளைட் ஆப்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னது, எலுமிச்சை சிட்ரஸ் கேங்கர் பார்த்தோம். சாப்ட் ராட்டுங்கிறது கேரட், மென் அழுகல் வந்து இங்கதான் வரும் பாக்டீரியால. வளைய அழுகல்ங்கிறது உருளைக்கிழங்குல வரும். அப்புறம் கோண இலைப்புலி நோய்ங்கிறது பருத்தியில் வரும். ஸோ இவ்வளவுதான். ரெண்டுமே நீங்க வந்து என்ன பண்ண, இப்ப மெட்டீரியல் கொடுத்த உடனே கம்பேர் பண்ணிக்கோங்க. வைரஸ், பாக்டீரியா அண்டு ஃபங்கை, மூணுமே பிளான்ட் டிசீஸ் இருக்கும். மூணுமே வச்சு என்ன பண்றீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. எது எங்க டிஃபரெண்ட் இருக்கு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கொஸ்டின் நேரில் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நேம் ஆஃப் த டிசீஸ், யார் வந்து காஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நோய் காரணி, நோயினுடைய பெயரு. ஃபர்ஸ்ட் வந்து காலரா. ஓகேங்களா? எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அந்த காலராவை. 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல நம்ம வரலாறுல படிக்கும் போது ஞாபகம் இருக்கா? காலரா யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுது. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், காலரா காலரே. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபி, டைஃப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க டியூபர்குலோசிஸ், நம்ம டிபின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தமிழ் வந்து எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யார் காஸ் பண்றாங்க, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லெப்ரசி. ஓகேங்களா? சோலோ நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் காஸ் பண்றாங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. நிமோனியா. ஓகேங்களா? இது யார் காஸ் பண்றாங்க, டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன சொன்னீங்க, படிச்சுட்டே இருக்கோம் ஞாபகம் வருது இல்லையா, ஸோ அது அதே தான் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள், ஒண்ணுமே பண்ண முடியாது.
இல்ல நம்ம கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு டாபிக்லயுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இருக்கு ஓகேங்களா. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எஸ்ஐல எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பின்னாடி போட்டிருக்கேன். அது நம்ம பாத்துக்கலாம் எப்படி எலிமினேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. எங்க உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுல இம்பார்ட்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப லைக்கன்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு தான் முக்கியமானதுல 3 விஷயம் முக்கியமானது. ஒன்னு வந்து பிஹெச் பேப்பர் நம்ம ஆசிட் பேஸ்னு கண்டுபிடிப்பு இல்லையா, அதுக்கு நான் டை இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா லைக்கன்ஸ் தான் எடுக்கிறாங்க. பொதுவா லைக்கன்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் லைக்கன்ஸ் பேரு வந்து கொடுத்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, எந்த லைக்கன்ஸ் பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்துவாங்க லைக்கன். காற்று மாசுபாடு இருக்கா இல்லைங்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெயின்டர் இருக்கு இல்லையா, துருவ பகுதியில் தான் மோஸ்ட்லி நிறைய இந்த லைக்கன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அங்க இருக்கிற அந்த அனிமல்ஸுக்கு வந்து உணவை வந்து பயன்படுது. அந்த லைக்கன் பேர் என்ன, பிஹெச்சி பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு டைக்கு வந்து எடுக்கிற அந்த லைக்கன் பேர் என்ன, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தான் அப்படியே அழகா கொஸ்டினை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா நமக்கு முக்கியமானது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம் இல்லையா பாக்டீரியாவில், அந்த அமோனிஃபிகேஷன் இது சாயில் ஃபெர்டிலிட்டிக்குள்ள 3 பார்த்தோம். ஒன்று அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது என்ன ப்ராசஸ், அங்கே என்ன ஃபேக்டரி இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், அதுக்கப்புறம் இந்த நார் பிரித்து எடுக்கிறதுன்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது, அப்புறம் வந்து நம்மளோட குடல் பகுதியில் எந்த வந்து பாக்டீரியா இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தோம். அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசீஸ். ஓகேங்களா. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு பாருங்க அந்த பின்னாடி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிபிக் நேம்ல 2 பேருக்கு ஒண்ணு ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம்னு சொல்லுவாங்க. பேரின பெயர், சிற்றின பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிற்றினம். ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஓகேங்களா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் நேம் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் டிசீஸ் பேர் தானே இருக்கு. காலரா, காலரே, டைபாய்ட், டைஃபி, டியூபர்குலோசிஸ், டியூபர்குலோசிஸ் இருக்கு, லெப்ரசி, லெப்ரே, நிமோனியா, நிமோனியா அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட் பிளேக். ஓகேங்களா. எர்சீனியா பெஸ்டிஸ், இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது, பிளேக் நோய் வந்து உருவாக்குது அல்லது கொள்ளை நோய், பிளேக் அல்லது கொள்ளை நோய். ஓகேங்களா. அடுத்து டிப்தீரியா, தொண்டை அடைப்பான். யார் காஸ் பண்றாங்க, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா. ஸோ டிப்தீரியா வந்துருச்சு அந்த இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா டெட்டனஸ். டெட்டனஸ் அல்லது இசிப்பு. ஆமா, இசிப்பு வலிப்பு நோய் யார் காஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற பாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் பாய்சனிங். நம்ம நார்மலா சொல்றோம் இல்லையா ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு, இது யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படிங்கிற பாக்டீரியா. நெக்ஸ்ட் சைக்கிள்ஸ் மேக நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யார் காஸ் பண்றாங்கன்னா வந்து ட்ரைபோனிமா பாலிடம் அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா. இதுல உங்களுக்கு எது டிஃப்ரெண்டா இருக்கு, சைக்கிள்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஃபுட் பாய்சனிங் டிஃப்ரெண்டா இருக்கு, பிளேக். ஓகேவா. மற்றது எல்லாமே அதனுடைய ஸ்பீசிஸ் நேம் வந்து டிசீஸ் சேமா தானே இருக்கு. அப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும், இந்த 3 மட்டும் தான் ஒரு 2-3 டைம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ் முடியும் போது நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா, பதில் சொல்லணும். சொல்லலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை. ஓகேங்களா. பூஞ்சைகள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது அதனுடைய வந்து தொடர்ச்சி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா பாக்டீரியா. லாஸ்ட் கிளாஸ் என்ன முடிச்சோம்னா சாயில் ஃபெர்டிலிட்டி மண்வளம் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் யூஸ், ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம், தொடர்ந்து வந்து டிசீஸ் பார்த்தோம், பிளான்ட் டிசீஸ், அனிமல் டிசீஸ், ஹியூமன் டிசீஸ். ஓகேங்களா. ஸோ இதோட என்ன முடிஞ்சது, பாக்டீரியா முடிஞ்சது. பாக்டீரியா எந்த கிங்டம்ல வரும், ஆர்ஹெச் விட்டேக்கர்ல மொனிரா கிளவர் தான் பாக்டீரியா. ஓகேங்களா. இப்போ ஆர்ஹெச் விட்டேக்கர்ல இது என்ன வரும், எத்தனாவது கிங்டம் இது, தேர்ட் கிங்டம். ஆர்ஹெச் விட்டேகர் வந்து லிவிங் ஆர்கன்ஸ் 5 பிரிச்சிருப்பாருப்பா. ஒன்னு மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியான்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மொனிரா.
ஓகேங்களா. அதான் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்னா பாக்டீரியா அதுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு புரோட்டோஸ்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புரோட்டோசோவா. ஓகேங்களா. ஸோ அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. அது டிசீஸ் பார்க்கும்போது பார்க்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து தேர்டா வர்றது வந்து பூஞ்சைகள். ஓகேங்களா. ஆர்ஹெச் விட்டேக்கர்ல மூணாவதா வர்றது பூஞ்சைகள். ஸோ என்னென்ன பார்த்த பூஞ்சைகள் ஞாபகம் இருக்கா? ஓரளவு சில கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்தோம் கம்பேரிசன் பார்க்கும்போது. யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார். ஒரு செல் உயிரினம் இருக்கும், பல செல் உயிரினமும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு செல்லுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஈஸ்ட். பேக்கரில யூஸ் பண்றாங்களே ஈஸ்ட். ஸோ அது வந்து ஒரு செல் உயிரினத்துக்கு எக்ஸாம்பிள். பல செல்லுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் எல்லாம் இருக்குல்ல, காளான்கள் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பல செல்லுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன காமன் ஃபீச்சர்ஸ்? என்னப்பா? குளோரோஃபில். பச்சையம் வந்து கிடையாது. பூஞ்சைகள் வந்து பச்சையம் இருக்காது. ஸோ என்ன பண்ணாது? ஒளிச்சேர்க்கை பண்ணாது. அப்ப என்ன பண்ணும்? தன்னுடைய உணவுக்கு வந்து மத்ததை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபங்கஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா லத்தீன் வேர்டு. லத்தீன் மொழியில் எடுத்ததான் ஃபங்கை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து மஷ்ரூம். ஓகேவா. அதாவது காளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்கை அப்படிங்கிறது வந்து எதை கீழே வரும்னு சொல்றாங்கன்னா தாலோஃபைட்டா அப்படிங்கிற பிரிவு கீழே வரும்னு சொல்றாங்க. ஏன் தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து இதனுடைய உடல் அமைப்பு இருக்குல்ல. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம காளானை எடுத்துப்போம். அந்த காளானை எடுத்து என்ன பண்ண முடியுதுன்னா வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதின்னு பிரிக்கவே முடியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா தாலோஃபைட்டை பிரிவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இதே மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம பிளான்ட் கிங்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கே பார்ப்போம். பாசிகள் இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். அதுவும் என்ன சொல்லுவாங்க தாலோஃபைட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாசிகள் என்ன பண்ண முடியுது? வேறு தண்டு இலைன்னு சொல்லிட்டு பிரிக்க முடியாது. ஓகேங்களா. ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலோஃபைட் அப்படின்னாவே வந்து வேறு தண்டு இலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியுது? பிரிக்க முடியாது. ஓகேங்களா. சோ அதை தாலோஃபைட்னு சொல்றாங்க. பிளான்ட் பாடி நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். ஓகேங்களா. என்ன சொல்றாங்க? வேர், தண்டு, இலைன்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சையில மெல்லிய இலை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு வந்து ஹைப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு நிமிஷம். இங்க இருக்கு இல்லையா, இதுதான் காளான். ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மரத்தை மேல இருக்க புடிங்கி பார்த்தா வந்து என்ன பண்ணும் தெரியல, இந்த மாதிரி இருக்கு இல்லையா கீழே. சோ இந்த சிங்கிள் இது என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் ஒரு லேயர் வந்து இந்த ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் வந்து ஹைப்பே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. தமிழ் வந்து ஹைப்பா. இந்த ஹைப்பாவெல்லாம் சேர்ந்து ஒரு வலை மாதிரி அப்படியே அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த ஹைப்பாவில் என்ன பிரசன்டா இருக்குன்னா சைட்டோபிளாசம் அல்லது செல் சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுடைய சாறு சைட்டோபிளாசம் அல்லது செல் சாப் வந்து பிரசன்டா இருக்கும். எங்க? இந்த ஹைப்பல. அது மட்டும் இல்லாம ஜெனடிக் மெட்டீரியல் மரபணு பொருள் சொல்றோம் இல்லையா, அதாவது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அது எங்க பிரசன்டா இருக்குன்னா இந்த ஹைப்பால் தான் வந்து பிரசன்டா இருக்கும். ஓகேங்களா. ஜெனடிக் மெட்டீரியலும் பிரசன்ட் ஆயிருக்கும். தமிழ் வந்து மரபணு பொருள், அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ இது என்ன பண்ணும்? இதனுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்? நீரையும் மினரல்ஸையும் என்ன பண்ணும்? உறிஞ்சி அதனுடைய மற்ற பாகங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. மண்ணுல இருக்கிற நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி அதனுடைய மற்ற உடல பாகங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. சோ மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு வந்து சைட்டோபிளாசம் பிரசன்ட் ஆயிருக்கும், ரெண்டாவது ஜெனடிக் மெட்டீரியல் பிரசன்ட் ஆயிருக்கும், தேர்ட் ஒன் என்ன பண்ணுதுன்னா வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி மற்ற பாகங்களுக்கு வந்து கொடுக்குது. இதெல்லாம் யார் பாக்குறாங்கன்னா ஹைப்பா. ஓகேங்களா. ஸோ பிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹைப்பன்னு சொல்றாங்க. மெல்லிய கிளைத்த இலை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த ஹைப்பாவெல்லாம் சேர்ந்துதான் என்ன சொல்றாங்கன்னா வந்து
மைசீலியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஈஸியா கொஸ்டின் கேட்கலாம். ஹைப்பாங்கிறது வந்து எதுல பிரசன்ட் ஆயிருக்கு, மைசிலியம்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹைப்பாங்கிறது வந்து ஒரு சிங்கிள் இதுதான் சொல்றாங்க, அமைப்பை சொல்றாங்க. அதுல சேர்ந்த ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்க அமைப்பு தான் மைசீலியம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு கீழே இருக்கும்னா பூஞ்சைகள் கீழே வரும், நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, பூஞ்சையினுடைய செல்கள் வந்து மல்டி செல்லுலார் அண்டு யூகேரியாட்டிக். ஓகேங்களா? இதுல யூனிசெல்லுலாரும் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்ட். ஓகேவா? யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியாட்டிக். அதே யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் யார் வந்துருவாங்க? இன்னும் ஒரு விழிப்பா இருக்காங்க பாருங்க, பாக்டீரியா தான் வரும். ஓகேங்களா? யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் வந்துச்சுன்னா அது பாக்டீரியா மட்டும் தவிர மொனிரா கிங்டம் எல்லாமே வந்துடும். அது ஃபுல் அதுக்குள்ள வந்து பாக்டீரியா வரும். அதுவே யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் வந்தா என்ன வரும்? ஃபங்கை வரும். ஓகேங்களா? வேற என்ன வரும்? புரோட்டிஸ்டாவும் வரும். புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் தான். ப்ரோகேரியாட்டிக்னா பாக்டீரியா மட்டும் தான் வரும், மொனிரா கிங்டம் மட்டும் தான் வரும். மீதி எல்லா 4 கிங்டமே யூகேரியாட்டிக் தான். ஓகேங்களா? யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார்னு கேட்டா இதுவும் சொல்லலாம், புரோட்டிஸ்டாவும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதனுடைய செல்வால் எதனால் ஆனது நம்ம பார்த்தோம்னா கைட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருளால் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கைட்டின் அப்படிங்கிறது. செல்சோர் ஆனது கைட்டின் என்னும் வேதிப்பொருளால் ஆனது. பாக்டீரியா என்ன பார்த்தோம்? செல்வால். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியா செல்சோர் எதனால் ஆனது? ஸோ இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இப்ப தாவரம்னா என்ன பண்ணும்னா ஒளிச்சேர்க்கை பண்ணும் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும், ஸ்டார்ச்சை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ ஸ்டார்ச்சா தான் என்ன பண்ணும், உணவை வந்து சேமிச்சு வைக்கும். ஆனா இவங்க எப்படி சேமிச்சு வைக்கிறாங்கன்னா கிளைகோஜன் அண்டு ஆயிலை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. உணவு பொருளை கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேர்த்து வைக்கிறது யாருன்னா பூஞ்சைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்டார்ச் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ குளோரோஃபில் கிடையாது, தனக்கு தேவைன்னு தானே தரைக்க முடியாது. அப்ப ஆட்டோட்ரோபிக் கிடையாது. ஆப்வியஸா என்ன வரும், இது ஹெட்ரோட்ரோபிக், பிறச்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பூஞ்சைகள் வந்து பிறச்சார்பு ஊட்டமுறையை சார்ந்தது. இந்த ஹெட்ரோட்ரோபிக் இருக்கு இல்லையா, பிறச்சார்பு ஊட்டமுறை என்ன பண்றாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். பாராசைட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ், சிம்பயான்ஸ். பாராசைட்ஸ்னா என்னப்பா பார்த்தோம்? ஒட்டுண்ணிகள், சாருண்ணிகள். அப்படின்னா என்னது? ஒரு லிவிங் ஆர்கானிசம் இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஏன்னா இவங்க என்னது, ஹெட்ரோட்ரோபிக், அதாவது தானே உணவு தயாரிக்க முடியாது. அப்போ மற்றதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து பாராசைட்ஸ்ன்றாங்க, ஒட்டுண்ணீர். அப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் தன்னுடைய உணவுக்காக இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத என்ன சொல்றாங்க, பாராசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து சாப்ரோஃபைட்ஸ், அதாவது மட்குண்ணிகள். பேர்ல இருக்கு மட்குண்ணிகள் இல்லையா? அப்ப என்ன பண்ணுது, இறந்து போன இல்லது அழுகி போன தாவரம் மற்றும் விலங்குகளின் உடலத்துல என்ன பண்ணுது, தனக்கான உணவை எடுத்துக்கிறதா வந்து சாப்ரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்பயான்ஸ், இணைப்புயிரி, கூட்டுயிரி. ஓகேங்களா? எது வேணாலும் சொல்லலாம். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்த ஞாபகம் இருக்கா? லைக்கன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாண்டா வந்து எபிஃபைட்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு மரத்து மேல இருக்குமே தவிர அந்த மரத்துல இருந்து எதுவுமே எடுத்துக்கிடாது. புரியுதுங்களா? இப்படி ஒரு மரம் இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்கிட்ஸ் போட்டு வாண்டான்னு போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மரக்கிளையில அந்த செடி இருக்கும். அந்த வேரெல்லாம் இப்படி வந்து கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மரத்தை ஜஸ்ட் சப்போர்ட், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த மரத்துல இருந்து எந்த ஒரு பயனுமே இது பெறாது. அதே மாதிரி எந்த டிஸ்டர்புமே பண்ணாது. இதுக்கான நீரை மட்டும் எப்படி அப்சர்வ் பண்ணுனா அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி இருக்கணும்னா வந்து இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சிறப்பு வந்து டிஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பேர் வெலமெண்ட் டிஷ்யூ. வெலமெண்ட் டிஷ்யூ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற
ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும். இந்த தாவரத்துல இருந்து எதுவுமே எடுத்துக்காது. வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எஃபிபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தொற்று தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேற அது வேற. ஓகேவா? சிம்பையான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே மியூச்சுவலா பெனிஃபிட் ஆவாங்க. யாருக்கும் எந்த தீங்குமே வராது. அதுதான் வந்து சிம்பையான்ஸ். இணைப்பிரிகள் சொல்றாங்க. சரி ஒவ்வொன்றுமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து பாராசைட்ஸ். ஓகேங்களா? சில பூஞ்சைகள் வந்து பாராசைட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா வந்து தனக்கான உணவை எங்கிருந்து எடுத்துக்குது? ஒரு லிவிங் ஆர்கனிசம் தான் எடுத்துக்குது. அப்படி எடுக்குது இல்லையா? அந்த ரூட் பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆஸ்டோரியா. ஓகேங்களா? நான் முன்ன சொன்ன ஹைப்பே பார்த்தோம்ல, ஹைப்பா பார்த்தோம், மைசிலியம் பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்டோரியா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆஸ்டோரியாங்கிறது என்ன அப்படின்னா வந்து சக்கிங் ரூட்ஸ், உறிஞ்சி வேர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணும் இல்லை, இப்படி ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா இதை சுத்தி இருந்து என்ன இருக்கு? அந்த தாவரம் போகுது அப்படின்னா இந்த தாவரத்துல இருந்து ஒரு சின்ன வேர் என்ன ஆகும்னா இந்த தாவரத்துக்குள்ள போகும். அப்போ இந்த தாவரத்துல இருந்து இந்த வேர் என்ன பண்ணும்? நியூட்ரியன்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அந்த உறிஞ்சுற அந்த வேருக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆஸ்டோரியா, உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்டோரியா அப்படிங்கிறது உறிஞ்சி வேர்கள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க வந்து செர்கோஸ்போரா பெர்சோனாட்டா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிலக்கடலை செடி இருக்கு இல்லையா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதுல வந்து டிகா டிசீஸை வந்து காஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 விஷயம் வந்துருச்சு. ஒண்ணு வந்து வேர்க்கடலை செடியில வந்து டிகா டிசீஸை காஸ் பண்றது செர்கோஸ்போரா பெர்சோனாட்டா. அது அட் த சேம் டைம் என்னது பாராசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து செர்கோஸ்போரா பெர்சோனாட்டா. ஓகேங்களா? வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் எதுக்குன்னா பக்சீனியா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா? பக்சீனியா. ஸோ இதுவுமே பாராசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுல வந்து ரஸ்ட் டிசீஸை வந்து காஸ் பண்ணுவாங்க. கோதுமையில ரஸ்ட் டிசீஸ். புரியுதாப்பா? இது எல்லாமே பாராசைட்ஸ்னா என்ன? ஒரு லிவிங் ஆர்கனிஸை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து இருக்கிறது வந்து அந்த உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஸ்பெஷல் ரூட் பேர் தான் வந்து ஆஸ்டோரியா. எக்ஸாம்பிள் செர்கோஸ்போரா பெர்சோனாட்டா. இவங்க என்ன பண்றாங்கன்னா கிரவுண்ட் நோட்ல வந்து டிகா டிசீஸை காஸ் பண்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? டிகா டிசீஸ் காஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அது ஆல்கேவா, வைரஸா, பாக்டீரியா, பூஞ்சைன்னு கேட்கலாம். இல்ல இந்த டிசீஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 4 பூஞ்சை பேரை கொடுக்கலாம். ஓகேங்களா? 2 விதமா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து சாப்ரோஃபைட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகள் வந்து தனக்கான உணவை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? டெட் அண்ட் டிகையிங் ஆர்கானிக் மேட்டர், அதுல இருந்து என்ன பண்றாங்க? தனக்கான நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ். இறந்த மற்றும் அழுகிய பொருள்களின் மீது வாழ்ந்து அதுல இருந்து தனக்கான உணவை எடுத்துக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ரைசோபஸ். ஒண்ணும் இல்ல, நம்ம இப்பெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஒரு 4-5 நாள் வெயில் அடிச்சு என்ன ஆகும்? அந்த மரத்து மேல எல்லாம் அப்படியே சின்ன சின்னதா வந்திருக்கும் இல்லையா, சோ அதுல என்ன சொல்லலாம்? சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்லலாம். நமக்கு இந்த வர டெஸ்ட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ். அது எங்கிருந்து வந்திருக்குன்னா கிளாசிபிகேஷன் வைரஸ் அண்ட் பாக்டீரியா. ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் டெஸ்ட் வச்சு அடுத்த வர டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சிம்பயான்ஸ், இணைப்புயிரிகள் அல்லது கூட்டுயிரிகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லைக்கன், செகண்ட் ஒன் மைக்கோரைசா. 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைக்கன், செகண்ட் ஒன் மைக்கோரைசா. லைக்கன் அப்படிங்கிறது யார் யார் சேர்ந்ததுன்னா ஒன்னு வந்து ஆல்கே பிளஸ் பங்கை, பாசிகள் மற்றும் பூஞ்சைகள். ஓகேவா? பாசிகள்
பூஞ்சைகள் என்ன சொல்றாங்கன்னா லைக்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி பெனிஃபிட் ஆவாங்க இவங்க. எப்படி 2 பேர், அதாவது 2 பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேவா? எப்படி இவங்க மியூச்சுவலா இவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு கேக்குறேன். எனி ஐடியா? சூப்பர். ம். எது தரும்? இது சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து குளோரோஃபில் இருக்கும், பச்சையம் இருக்கும், உணவு தயாரிக்கும். ஓகேவா? அப்ப இவங்க கிட்ட என்ன கிடையாது? பச்சையம் கிடையாது. அப்போ இவங்க தயாரிக்கிற உணவு என்ன பண்ணுவாங்க? ஃபுட் வந்து கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாதுகாப்பாங்க, பிளஸ் தங்கறதுக்கான இடத்தையும் கொடுப்பாங்க. தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இடமும் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? பாதுகாப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஃபங்கை ஆர் லிவிங் வித் ஆல்கே மியூச்சுவலி பெனிஃபிட்டட் சொல்றாங்க லைக்கன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து மைக்கோரைசான்னு சொல்றாங்க. இந்த மைக்கோரைசா அப்படிங்கிறது வந்து ஃபங்கை பிளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட். ரூட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லலாம், பைனஸ் அப்படிங்கிற ஒரு மரம். பைனஸ் அப்படிங்கிறது மரம். கேச்சர் என்ன இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் இந்த பைனஸும். நீங்க இந்த பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய இதுதான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த பைனஸ் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்பர்ம்க்குலாம் வரும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஃபங்கை வந்து பைனஸ் மரம் இருக்கு இல்லையா அதனுடைய ரூட்ல இருப்பாங்க. அங்கிருந்து தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா சாயில இருக்கிற நியூட்ரன் இருக்கு இல்லையா, வாட்டர் மினரல்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். மைக்கோரைசா புரியுதா? லைக்கன்ஸ் அப்படிங்கிறது ஆல்கேவும் ஃபங்கையும் வந்துருவாங்க. மைக்கோரைசாங்கிறது ஃபங்கை பிளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட். அந்த பிளான்ட் எதுன்னா பைனஸ். பைனஸ் எதுக்குள்ள வரும் அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்பர்ம்குள்ள வரும். ஓகேங்களா? நம்ம பிளான்ட் கிங்டம் பார்க்கும்போது இது பார்ப்போம் ஜிம்னோஸ்பர்ம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கஸை பத்தி படிக்கிறது வந்து மைக்காலஜி. ஓகேங்களா? பூஞ்சைகளை பற்றிய படி வந்து மைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. எனி ஐடியா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. இஜே பட்லரா? இஜே பட்லர். இவர் புக் எழுதியிருக்காரு. அந்த புக் நேம் என்னன்னா வந்து ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். பூஞ்சை மற்றும் தாவர நோய்கள் தமிழ்ல. பூஞ்சை மற்றும் தாவர நோய்கள். அவர் எதுல புக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி பட்லர். நேம் புக் வந்து ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இதுதானே இருக்கு. இதுக்கு முன்னாடியா? இதானா? நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் கொல்லி அல்லது
உயிர் எதிர்பொருள் சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நம்ம அங்க வந்து ஒரு 5 பார்த்தோம், இங்க ஒரு 3 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பெனிசிலின் எந்த பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்கன்னா வந்து பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா. பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? பெனிசிலின் யார் கண்டுபிடிச்சாங்கப்பா? அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1920 வராது, இது பிளஸ் வருது பாருங்க, எல்லாமே கொஸ்டின் 1928ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்போ அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா வேர்ல்டு வார் 2 வந்து அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக 1945 வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. என்ன சொல்லுவாங்க இது பெனிசிலின் வந்து குயின் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்துகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செஃபலோஸ்போரின் ஓகேங்களா. ஸோ இது எதுல எடுக்கிறாங்க அப்படின்னா அக்ரிமோனியம் கிரைசோசீனம். செஃபலோஸ்போரின் எதுல இருக்காங்கன்னா அக்ரிமோனியம் கிரைசோசீனம். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கிரைசியோஃபல்வின், கிரைசியோஃபல்வின், பெனிசிலியம், பெனிசிலியம், கிரைசோஃபல்வின். கிரைசோஃபல்வம் அப்படிங்கிற பூஞ்சை ஓகேவா. மொத்தம் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பெனிசிலின், செகண்ட் ஒன் செஃபலோஸ்போரின், தேர்ட் ஒன் வந்து கிரைசியோஃபல்வின் ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பாக்டீரியாக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கலாம், இல்லாட்டி வந்து பாக்டீரியா வந்து கொல்லணும் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லி. நெக்ஸ்ட் போலாமா? 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே 5 பார்த்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியன் வந்து 5, பூஞ்சின் வந்து 3 ஓகேவா. கிரைசோஃபல்வம், கிரைசோ நெக்ஸ்ட் ஃபுட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற மஷ்ரூமில் என்ன எதுக்குள்ள வரும்னா வந்து எதுக்குள்ள வரும்? பூஞ்சைக்குள்ள தான் வரும். அதில் ரொம்ப முக்கியமானதான் வந்து அகாரிக்கஸ்,
அதை தவிர்த்து ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து என்ன கிடைக்குன்னா விட்டமின் பி. விட்டமின் பி கிடைக்கும். அகாரிகஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், வந்து பைஸ்போரஸ், வால்வேரியல்லா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காளானுடைய பெயர்கள். ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட் நம்ம கிடைக்கிறது வந்து விட்டமின் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பைஸ்போரஸ். வால்வேரியல்லா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸு ஆஸ்டியோகோஸ்பி, எருமோதீசியம் ஆஸ்பி அப்படிங்கிற பூஞ்சையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா விட்டமின் B2 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ரிபோப்ளவின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கஹால், மதுபானம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஈஸ்ட்லேருந்து எடுக்கிற 2 என்சைம்ஸ், 2 நொதிகள் வந்து பயன்படுது. ஓகேங்களா. ஒன்று வந்து இன்வெர்டேஸ் அண்டு ஜைமேஸ் அப்படிங்கிற 2 நொதிகள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, ஆல்கஹால் வந்து தயாரிக்க வந்து பயன்படுது. ஓகேங்களா. அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அந்த ஆல்கஹால்? மொலாசஸ். சுகர் வந்து மொலாசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கரை கழிவு வந்து நொதிக்க வச்சு, நொதித்தல் எப்படி நடக்கணும் வந்து காற்றே இல்லாமல் என்ன பண்ணும், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற 2 என்சைம் வந்து இன்வெர்டேஸ் அண்டு ஜைமேஸு, இது 2 எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா வந்து ஈஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா யார் வந்துடுவாங்கன்னா ஈஸ்ட் வருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அங்கே யார் வருவாங்க, பாக்டீரியா வருவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. போகலாமாப்பா. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ரோரைஸா நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா, ஃபங்கையும் ரூட்ஸ் ஆஃப் ஃபயர் பிளான்ட் சேர்ந்து என்னது மைக்ரோரைசான்னு பார்த்தோம். ஸோ எதெல்லாம் மைக்ரோரைசாவை ஃபார்ம் பண்ணக்கூடிய பூஞ்சைகள்னால் ஒன்று வந்து ரைசக்டோனியா, பாலஸ், ஸ்கிரோடெர்மா. ஓகேங்களா. ஒன்று வந்து ரைசக்டோனியா, பாலஸ் அண்டு ஸ்கிலரோடெர்மா. இந்த பூஞ்சைகள்ல என்ன பண்ணுது, அந்த பைனஸ் தாவரத்தில் கூட்டு உரிமுறையை ஏற்படுத்துது. அது பேர் சொல்கிறாங்க மைக்ரோ ரைசான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ண அந்த தாவரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா, மைக்ரோரைசா அப்படிங்கிறது என்னது, பூஞ்சையும் ஒரு தாவரம், அதாவது ரூட்ஸ் ஆஃப் ஃபயர் பிளான்ட், அதாவது பைனஸ் தாவர மரம் இருக்கு இல்லையா, அதில் தான் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய வேர்லாம் வந்து இவங்க இருக்காங்க. அப்போ அந்த வேர்லாம் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன வேலை பார்ப்பாங்க, வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பயோபெஸ்டிசைடாக வந்து பயன்படுறாங்க. ரெண்டாவது வந்து பயோபெஸ்டிசைடு. ஓகேங்களா. பூச்சிகளை அழிக்கக்கூடிய
அழிக்கிறதுக்கு பயன்படுது. இதில் எதெல்லாம் வரும்னா ஒன்று வந்து பிவேரியா பேசியானா, பிவேரியா பேசியானா ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து மெட்டாரைசியம் அப்படிங்கிற பூஞ்சை. மூணாவது வந்து அனைசோபிலியா அப்படிங்கிற பூஞ்சை. ஓகேங்களா, மெட்டாரைசியம், அனைசோபிலியா. இந்த 3 பூஞ்சை எதுக்கு பயன்படுது? பயோபெஸ்டிசைடா பயன்படுது. பூச்சிகளை அழிக்கக்கூடிய பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்க வந்து பயன்படுறது என்னது? இந்த 3 பூஞ்சைகள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் growth promoter. ஓகேங்களா, தாவர வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிப்ரெலின் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் growth promoter என்ன பண்ணுறாங்கன்னா ஜிப்ரெல்லா பூஜிகொரை அப்படிங்கிற ஒரு பூஞ்சிலேருந்து எடுக்கிறாங்க. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவர திசு வளர்ப்பு எப்படி பண்ணுவாங்க? ப்ராசஸ் என்னதுல? தாவர திசு வளர்ப்பு கேள்விப்பட்டீங்களா? ஒரு சின்ன ஒரு பிளான்ட், ஓகேங்களா, ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய என்ன பண்ணலாம்? தாவரங்கள் வந்து உருவாக்கலாம். அதை வந்து டிஷ்யூ கல்ச்சர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெட்ரிக்ஸ் டிஷ் வச்சு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுனா வந்து நமக்கு வேர் தண்டு இலையில வந்து அப்பவே உருவாகாது. அப்போ எப்படி உருவாகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம பஞ்சு பார்த்துருக்கு இல்லையா, காட்டன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து ஒரு சின்ன பாட்டை எடுத்து ஜிப்ரெல்லின், ஆக்சின், சைட்டோகைனின் இதெல்லாம் வந்து பிளான்ட் growth promoters, தாவர வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா வேறு பகுதி வளர்றதுக்கு ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, தண்டு பகுதி வளர்றதுக்கு வந்து ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரெலின். இது மூணுமே எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஜிப்ரெலின் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டெம்மு ஃப்ளவர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸ்டெம் எலாங்கேஷன், தண்டு வந்து நீச்சடைகிறதுக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் மலர், அது வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா. ஆமாம், பிளான்ட் growth ஹார்மோன் சொல்லுவாங்க, இல்லை ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் வந்து ஜிப்ரெலின்னு ஒன்று வரும். அந்த ஜிப்ரெலின் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா வந்து ஜிப்ரெல்லா பூஜிகொரை அப்படிங்கிற ஒரு பூஞ்சை எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? மைக்ரோரைசன் தெரியணும், பயோபெஸ்டிசைடு, நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் growth promoters. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மைக்ரோரைசா, பூஞ்சை வேர்கள். ஓகேங்களா. சிம்பைட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கல் மைசிலியம் அண்டு ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அது என்னது? பைனஸ் மரம். ஸோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறோன்னா மைக்ரோரைசே. நம்ம காளான் பார்த்தோம் இல்லையா, காளானில் கீழே இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் இதுதான் வந்து என்ன சொல்லணும்? ஹைப்பான்னு சொன்னோம். அதில் சேர்ந்த மைசிலியம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மைசிலியம் அமைப்பு தான் என்ன பண்ணுது? சிம்பைட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணணும்னா வந்து கீழே சாயில் இருக்கிற நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேருந்து தனக்கான உணவை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை இங்கே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஹைஃபல் நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோரைசே ஃபார்மிங் ஃபங்கை. ஓகேங்களா. ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ட் ஃப்ரம் தி சாயில். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க நியூட்ரியன்ட்டு, அதாவது வாட்டரையும் மினரல்ஸையும், அந்த தாதுக்களையும் நீரையும் உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஜிம்னோஸ்பர்ம்ல என்ன இருக்கும்? ரொம்ப ஹைட்டான உயரமான மரபுல எங்கே இருக்குன்னா ஜிம்னோஸ்பர்ம்ல தான் இருக்கும். செகோயா தான் ரொம்ப வந்து உலகத்திலேயே மிக உயரமான மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் எங்கே வரும்னா ஜிம்னோஸ்பர்ம்ல தான் வரும்.
நீங்கள் பைனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், கீழே இருந்து மேலே வந்து வாட்டர் போகணும் இல்லையா? ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், மைக்ரோரைஸா பார்த்து இல்லையா, பூஞ்சை வேர்கள். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒன்று வந்து என்னது, நியூட்ரியன்ட் வந்து அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் வந்து மோனோட்ராப்பா அப்படிங்கிற ஒரு ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் கிடையாது, ஆஞ்சியோஸ்பம் தாவரத்துலேயும் என்ன பண்ணுது, பூஞ்சைகள் வந்து அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ அப்சர்வ் பண்ண என்னது, அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் வந்து வாட்டரும் மினரல்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து அதிகமாக கிடைக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ராட் ரெசிஸ்டன்ஸ், வறட்சியை வந்து தாங்கக்கூடிய சக்தியையும் தாவரத்துக்கு கொடுக்குது. ஃபோர்த்து ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த ஒரு நோய் காரணி வந்து தாவரத்தை வந்து தாக்காமல் என்ன பண்ணுது, பாதுகாக்குது. ஓகேங்களா? ஸோ இது நாலுமே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்ப்போம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டு. ஸோ இது வந்து ரெண்டு பார்ப்போம். ஒன்று வந்து பிளான்ட் டிசீஸ் அண்டு அனிமல் டிசீஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் டிசீஸ் பார்ப்போம். ஃபியூசேரியம் ஆக்சிபோரம் அப்படிங்கிற பூஞ்சை என்ன பண்ணுது வந்து வில் டிசீஸ் இன் காட்டன். ஓகேங்களா? பருத்தியிலேருந்து வாடல் நோயை ஏற்படுத்துகிறாங்க. நம்ம பாக்டீரியா என்ன பார்த்தோம், இலைப்புள்ளி நோய் பார்த்தோம். ஓகேவா? பாக்டீரியாவில் பருத்திக்கு வரக்கூடிய நோய் வந்து கோண இலைப்புள்ளி நோயின்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பருத்தியில் வாடல் நோய். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செர்கோஸ்போரா பெர்சனட்டா நம்ம முன்னே தான் பார்த்தோம். எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேர்க்கடலில் பார்த்தோம். எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், செர்கோஸ்போரா. பாராசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஓகேவா? செர்கோஸ்போரா பெர்சனட்டா எதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா பாராசைட்ஸ், டிக்கா டிசீஸ் இன் கிரவுண்ட்நட். ஓகேங்களா? வேர்க்கடலை வந்து என்ன பண்ணுது, டிக்கா டிசீஸை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலிட்டோட்ரைக்கம் பால்காட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை ரெட் ராட் இன் சுகர்கேன், கரும்பில் சிவப்பல்லுகள்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம் இது. ஓகேவா? நம்ம நார்மலாக கரும்பு சாப்பிடும்போது என்ன இருக்கும், சின்னதாக வந்து வெடிப்பாரு இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கும், ஃபுல்லாக ரெட் ரெட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிவப்பு அழுகல் நோய் சொல்கிறாங்க. அது யார் காஸ் பண்ணுறாங்கன்னா கொலிட்டோட்ரைக்கம் பால்காட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் காஸ் பண்ணுது. அது பூஞ்சை நோய்னு தெரிஞ்ச போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் டிசீஸ் இன் பேடி. ஓகேவா? பைரிகுலேரியா ஒரைசே. ஓகேவா? பார்த்தீங்களா, ரைஸில் வந்து வைரஸும் நோய் காஸ் பண்ணுது, பாக்டீரியாவும் நோய் காஸ் பண்ணுது, பூஞ்சையும் நோய் காஸ் பண்ணுது இல்லையா. இப்போ நம்ம வைரஸ் டிசீஸ் என்னென்ன பார்த்தோம், துங்குரோன்னு வந்தால் வைரஸு, பாக்டீரியல் பிளைட் வந்து அது பாக்டீரியா, பிளாஸ்ட் டிசீஸ் இன் பேடி வந்தது என்னது, ஃபங்கஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அல்புகோ கேண்டிடா. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா வந்து நம்ம முள்ளங்கி செடி கடுகெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரீனிஷாக தான் இருக்கும். ஓகேவா? பட் இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த பிக்மெண்ட்டு இல்லாமல் போட்டு ஒயிட்டாக இருக்கும். கடுகு செடியில் ரோட் சைடில் நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தா நல்லா இனிமேல் நோட் பண்ணுங்கள். சைடில் என்னென்னா அந்த பிக்மெண்ட் இல்லாமல் போட்டு ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒயிட் ரஸ்ட் அண்ட் ரேடிஷ். ஓகேவா? இங்கே பாருங்கள் பிக்சர் இருக்குது. நார்மலாக இங்கே இருக்கிற இந்த லீஃப்க்கும் இந்த லீஃபுக்கு வித்தியாசம் தெரியுதா. ஸோ இது பருத்தியில் வாடல் நோய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் ஆஃப் சுகர்கேன். ஸோ கரும்பில் என்ன இருக்குது, ரெட் ரெட்டாக இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் டிசீஸ் ஆஃப் பேடி. ஸோ நெல்லில் வந்து அங்கே என்ன இருக்கும், அந்த பிக்மெண்ட்டை வந்து என்ன ஆயிடுது, இல்லாமல் போயிடுது இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, முள்ளங்கி கடுகு செடி இருக்கு இல்லையா, அதில் வந்து வர்றது. ஸோ என்னாகனா வந்து அந்த இதுலேயுமே அந்த பிக்மெண்ட்டை வந்து லாஸ் ஆகிடும். ஓகேவா? கிளியர் தானே இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹியூமன் டிசீஸு. ஒன்று வந்து ட்ரைகோபைட்டல் ஸ்பீஸ். நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கின் டிசீஸ் எதனால் வரும்னா வந்து பூஞ்சைகளால் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரிங்வாம் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து
மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் அப்படிங்கிறது வந்து டேண்ட்ரப், நம்ம மண் தலையில் இருக்கு இல்லையா டேண்ட்ரப் பொடுகு இருக்கு இல்லையா அது. லாஸ்ட் வந்து நம்மளுடைய வந்து இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும், கால் வந்து சேர்த்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா வந்து இந்த பூஞ்சைகள் தான். டீனியா பெடிஸ் அத்லெட் ஃபுட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெனிசிலின் என்ன சொல்கிறாங்க, குயின் ஆஃப் மெடிசன் சொல்கிறாங்க. 1928ல் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவருக்கு 1945ல் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 1945ல் எப்போ அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு வார் 2 வந்து அதிகமாக யூஸ் ஆகிருக்கும் இந்த பெனிசிலின் மெடிசன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாவிசெப்ஸ் பர்ஃபியூரியா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை, அது நம்ம தொட்டாலும் இல்லை சாப்பிட்டாலும் என்ன ஆகணும் வந்து நமக்கு ஏதோ வந்து ஒரு கனவு உலகத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பர்ஜிலஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை வந்து என்ன பண்ணணும்னா வந்து அலர்ஜி. ஓகேங்களா. ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளடாஸ்போரியம் வந்து அந்த அலர்ஜியை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஸோ முடிச்சிருவோம் நம்ம, இன்னும் ஒன்று 1/4 மணி நேரம் தான் இருக்குது இல்லையா. கொஸ்டின்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்டு ஃபங்கை. ஓகேவா. சின்ன ஃபர்ஸ்ட்டு ஆல்கைங்கிறது வந்து என்னது, ஆட்டோட்ரோப்ஸ் தற்சார்பு ஊட்டமுறை. ஆப்வியஸ்லி இது என்னது, ஹெட்ரோட்ரோப்ஸ் பிரச்சார்பு ஊட்டமுறை ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஆட்டோட்ரோப்ஸ்னு என்னது, பிக்மெண்ட் இருந்தால் தான் அது வந்து ஆட்டோட்ரோப்ஸ் தற்சார்பு ஊட்டமுறை சொல்லலாம். அப்போ பிக்மெண்ட் வந்து இருக்குது, நிறமிகள் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பிக்மெண்ட்டு நிறமிகள் வந்து கிடையாது. 2வது பாயிண்ட். 3வது என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு என்னவோ ஸ்டோர் பண்ணுது, ஸ்டார்ச்சாக தான் ஸ்டோர் பண்ணும். இங்கே என்ன பார்த்தோம், கிளைக்கோஜன் அண்ட் ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, சம் ஆல்கே வந்து ப்ரோகேரியோட்டிக் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த சைனோ பாக்டீரியாங்கிறது வந்து ஆல்கே கிடையாது, இது வந்து பாக்டீரியா. ஓகேவா. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுது, இது வந்து பாக்டீரியா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது. இது ப்ளூ கிரீன் ஆல்கே அல்லது சைனோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு கீழே வரணும், பாக்டீரியா கீழே தான் வரும். ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாக், அனபீனா, இது எல்லாமே வந்து சைனோ பாக்டீரியா தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே யூகேரியோட்டிக் தான். எக்ஸாம்பிள் அகாரிகஸ், ஈஸ்ட்டு, பெனிசிலின் எல்லாமே வந்து சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லைக்கன். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா. லைக்கனுங்கிறது என்னது, ஆல்கேவும் பூஞ்சையும் சேர்ந்த ஒரு கூட்டத்தை என்ன சொல்கிறாங்க, லைக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்த அந்த ஒருங்குயிரி தான் வந்து லைக்கன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்கே அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பைக்கோபயண்ட் அல்லது ஃபோட்டோபயண்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது ஃபோட்டோபயாண்ட். இங்கே வந்து பைக்கோ இருக்கு இல்லையா, ஆல்கேவை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடீஸ் பேர் வந்து பைக்காலஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்கே என்ன சொல்லலாம், பைக்கோபயண்ட்டை சொல்லலாம், ஃபோட்டோபயண்ட்டை சொல்லலாம். ஓகேவா. ஃபங்கல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மைக்கோபயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, ஆல்கே வந்து உணவை தயாரித்து யாருக்கு கொடுக்குறாங்க, பூஞ்சைக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பூஞ்சை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பாதுகாப்பையும் தங்கறதுக்கு வந்து இடத்தையும் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். புரியுதா. ஸோ ஆல்கே வந்து உணவை தயாரித்து கொடுக்குறாங்க, அவங்க தங்கறதுக்கு இடத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. புரியுதா. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். ஹேபிட்டுக்கும் ஹேபிடேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஹேபிட்டுக்கும் ஹேபிடேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம், சரி வாலிடம், அதாவது ஹேபிட்டுங்கிறது வளரியல்பு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு தாவரத்தை வச்சுக்கலாம். ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று புதர் செடி மாதிரி இருக்கும், ஒன்று மரமாக இருக்கும், கொடியாக இருக்கு இல்லையா. இதனுடைய ஹேபிட்டு. ஓகேவா. எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஹேபிடேட்டுனா எந்த மாதிரி பிளேஸ் அது இருக்குது, டெசர்ட் ரீஜனில் இருக்கா, இல்லை வாட்டரில் இருக்கா, இல்லை வந்து மீடியமான பிளேஸ் இருக்கான்னு சொல்கிறது ஹேபிடேட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹேபிடேட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹேபிடேட் வாலிடத்தை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இந்த லைக்கன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்க்கு, வுட்டு. ஓகேங்களா. ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கெல்லாம் முறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா,
உரிச்சா வரும் இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்க்கு. ஓகேங்களா. அப்போ பார்க் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கார்டிகோலஸ். மர பட்டை மேலே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கார்டிகோலஸ். அதே அந்த கட்டையா இருக்கு இல்லையா, அது மேலே இருந்து அது பேர் வந்து லிக்னிகோலஸ். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ், பாறை மேலே இருந்து அது பேர் சாக்சிகோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்துல இருந்துச்சு அது வந்து டெரிகோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சாக்சிகோலஸ் பாறை மீது வாழ்பவை, டெரிகோலஸ் வந்து நிலத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து மெரெயின்ல ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வந்து மெரெயின் எப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா. ஸோ நமக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இது 3 முக்கியம். பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி, அதனுடைய உடல் அமைப்பை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. லெப்ரஸ் அப்படிங்கிறது அதனுடைய வந்து ஃபங்கல் வந்து பெருசாக டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரஸ்டோஸ், இங்கே இருக்கு இல்லையா, ஒரு பாறை மேலேருந்து எப்படி இருக்கும், ஒரு ஓடு மாதிரியான ஒரு வந்து அமைப்பு வந்து இருக்கும். ஸோ வந்து கிரஸ்டோஸ் ஓடு போன்ற அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து போலியஸ் எப்படி இருக்குன்னா வந்து இலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் போகிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா. அன்னாச்சி பூ இல்லைப்பா, இந்த மாதிரி பாசி இது லைக்கன்ஸ் தான். அது மேலே வந்து இந்த ஒரு சாம்பல் கலரில் இருக்கும், கீழே வந்து கருப்பாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது இதுக்குள்ள வரும். ஸோ அது என்ன சொல்லுங்கன்னா போலியோஸ் இலை போன்ற அமைப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டிகோஸ், இது எப்படி இருக்குன்னா வந்து புதர் மாதிரி இருக்கும். இந்த இது தெரியல ஸ்ட்ரக்சரு, ஸோ கிளைத்த புதர் போன்ற அமைப்பு போல இருக்கும், அது வந்து புரோட்டிகோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது 3 கிரஸ்டோஸ், கிரஸ்ட்டு, போலியோஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரு, புரோட்டிகோஸ் என்ன பிரான்ச்சாக இருக்கும். ஸோ இது வந்து லைகன்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ட். பர்டிகுலராக எது ரொம்ப இதுவாக இருக்கணும் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது காற்று மாசு சுட்டி காட்டியாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதிக அளவில் அங்கே பொல்யூஷன் எது என்ன ஆகுது, லைகன்ஸ் வந்து வளராது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது யூஸ் ஆகுதுன்னா வந்து லைகன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டை, என்னாச்சு, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டை. ஓகேங்களா. பிஹெச் பேப்பர் இருக்கு இல்லையா, லிட்மஸ், அதுக்கு தேவையான டை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ரோசெல்லா மாண்டாகினே அப்படிங்கிற ஒரு லைக்கன். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒன்று வந்து ரோசெல்லா மாண்டாகினே ஆப்ஷன், செகண்ட் ஒன் கிளடோனியா ராஞ்சிபெர்னியா, தேர்ட் ஒன் அந்த லைக்கன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா புரோட்டிகோஸ் கிரஸ்டோஸ் இருக்கு இல்லையா, இது 4 தான் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ரோசெல்லா மண்டாகினி அப்படிங்கிற பூஞ்சை சார் லைக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டை எடுக்கிறாங்க. அந்த டையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது ஆசிடா பேசன் வந்து கண்டுபிடிக்க பயன்படுது. அதுக்கப்புறம் கிளடோனியா ராஞ்சிபெர்னிங்கிறது வந்து ரெயின்டியர் மாஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து துந்திரா ரீஜன் துருவ பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து ஃபுட்டாக வந்து பயன்படுது. ஓகேங்களா. 3 விஷயம். ஒன்று ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர், ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் சல்ஃபர் டை ஆக்சைடு. செகண்ட் வந்து லிட்மஸ் பேப்பருக்கான டை, அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா வந்து ரோசெல்லா மண்டாகினே. தேர்ட் ஒன் கிளடோனியா ராஞ்சிபெர்னியா ரெயின்டியர் மாசு, இது துருவ பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து உணவாக வந்து பயன்படுது. ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க பேஸ்லெஸ் ஆந்திரா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வரது டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்ஐ கொஸ்டின் போட்டிருக்கு. ஓகேங்களா. பேஸ்லெஸ் ஆந்த்ராசிஸ். ஓகேங்களா. பேஸ்லெஸ் ஆந்த்ராசிஸ்ங்கிறது வந்து மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. பேஸ்லெஸ் ஆந்த்ராசிஸ் which cause dash disease in cattle and human சொல்றாங்க. என்ன டிசீஸ் காஸ் பண்ணும், பாக்டீரியா காஸ் பண்ணுது. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து டிசீஸே கொடுத்துட்டாங்க, அதாவது அந்த ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. பேஸ்லெஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா எந்த நோயை காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோயே மனுஷனுக்கும்
கால்நடைக்கும் வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா எப்படி அவங்க கொஸ்டினை கேட்குறாங்கிறத நீங்கள் யோசிக்கணும் படிக்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியா. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இஸ் ஏ டேஸ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இவங்க சிம்பிளாக கேட்டாங்களா? ஜஸ்ட் அது வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது வைரஸா, ஃபங்கலா, ஆல்கலா, பாக்டீரியாவும் நார்மலாக கேட்டாங்க. ஸோ இங்கே இருக்கு மைக்கோபாக்டீரியம் அப்படின்னா அது வந்து ஒரு பாக்டீரியா. ஓகேவா? அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். இது நம்ம எங்கே பார்த்தோம்னா பாக்டீரியாவுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் சாயில் ஃபெர்டிலிட்டி பட்ட மண் வளம் பார்த்தோம். அது கிளதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பிஜிஏ அண்டு ரைசோபியம். பிஜிஏ இது என்னது? ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசிகள் தமிழ் சொல்லுவாங்க, அல்லது சைனோ பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இது பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, சூடோமோனஸ் பாக்டீரியா, நைட்ரோ பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? அமோனிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு பார்ப்போம். என்ன பாக்டீரியாவில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனில்? நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் என்னென்ன பார்த்தோம்? ஓகே, அங்கே என்ன பாக்டீரியா வரும்னு பார்த்தோம் நைட்ரிஃபிகேஷனில்? ஸோ ரைசோபியம் நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம் அண்டு ரைசோபியம் 3 பாக்டீரியா பார்த்தோம். அதில் ரைசோபியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பயோட்டிக்னு பார்த்தோம். மற்றது அசிட்டோபாக்டரும் கிளாஸ்ட்ரீடியமும் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரலாம்? ரைசோபியம் வரலாமா இல்லையா? இப்போ ரைசோபியம் வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை என்ன சொன்னேன்? பாக்டீரியா ஃபங்கை என்னது? சார் அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ். அம்மோனியா வாக்கம் பார்த்து இல்லையா? என்ன நடக்கும் அந்த இடத்துல? அம்மோனியா வாக்கம் ப்ராசஸ் என்ன நடக்கும்? உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். அம்மோனிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் என்னவா மாறுது? அம்மோனியாவாகவும் அம்மோனியா உப்பாகவும் மாறும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த என்ன ஆகுது? இந்த இடத்துல டீகம்போஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அந்த டீகம்போஸ் யார் வருவாங்க? பாக்டீரியாவும் ஃபங்கை வருவாங்க. அப்போ அம்மோனிஃபிகேஷன் யாரை மேட்ச் ஆவாங்கன்னா வந்து பாக்டீரியா அண்டு ஃபங்கை மேட்ச் ஆவாங்களா இல்லையா? அடுத்து நைட்ரோ பாக்டீரியா. இங்கே என்ன இருக்கு? நைட்ரிஃபிகேஷனில் 2 பாக்டீரியா, ஒன்று வந்து நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோ பாக்டர் 2 இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கு? ஒன்று நைட்ரோ பாக்டீரியா இருக்கு. அப்போ என்ன வரலங்க நைட்ரிஃபிகேஷனுக்கு? நைட்ரிஃபிகேஷன் வரலாமா? எப்படி மேட்ச் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு ஆன்சரு? சூடோமோனாஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ அதை வந்து இங்கே வரும்னா டீநைட்ரிஃபிகேஷன் வரும். ஓகேவா? புரியுதா இல்லையா? அப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு அதுக்கு தான் சொன்னேன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன்ல அந்த பாக்டீரியா படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாக்டீரியா அண்டு அந்த ப்ராசஸ். ஸோ ஆன்சர் என்னது? 2 1 4 3. ஓகேவா? அடுத்து பாருங்க ப்ரோகேரியட்ஸ். ஓகேவா? ஆர் இன்க்ளூடட் இன் தி கிங்டம். ப்ரோகேரியட்டுகள் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடக்கியுள்ளது. 5 கிங்டம் பார்த்தோமா? 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ப்ரோகேரியட்டுகள் எதுக்குள்ள வருது? மொனிரா பாக்டீரியா. ஓகேவா? ஸோ மொனிரா மட்டும் என்னது? ப்ரோகேரியட்டுக்கு. ஸோ அந்த இதுக்குள்ள வர்றது என்னது? பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3rd வரும், 4th வந்து பிளான்டே, 5th வந்து அனிமாலியா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மொனிரா வந்து. செகண்ட் வந்து ப்ரொட்டஸ்டா வரும் இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்ட். RH விட்டேக்கர்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் ப்ரொட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அடுத்து RH விட்டேக்கர் கிளாசிஃபைட் லிவிங் ஆர்கானிசம் இன்டு
டேஸ் கிங்டம் 5 கிங்டம் இப்போ முன்னாடி கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதே தான் மொனிரா ப்ரொட்டஸ்டா ஃபங்கை பிளான்டே அனிமாலியா சொன்னது ஆர்ஹெச் விட்டேக்கர். அடுத்து பார்ப்போம் which one of the following is not a bacterial disease எது வந்து பாக்டீரியல் டிசீஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோனேரியா டியூபர்குலோசிஸ் டிசென்ட்ரி மம்ஸ். பொண்ணுக்கு இவங்க என்ன யார் காஸ் பண்ணுவாங்க வைரஸ். பொண்ணுக்கு இவங்க வந்து வைரல் டிசீஸ் ஓகேவா. இங்க வீங்கல்ல காது கிட்டப்பா இந்த இடத்துல கட்டி மாதிரி வரும் இல்லையா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க அது கட்டி ஏதோ சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த பொண்ணுக்கு வீங்க. நெக்ஸ்ட் which disease have been eliminated in India இந்தியாவுல இருந்து எந்த ரெண்டு நோயை வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க ஒழிக்கப்பட்டதுன்னா ஒன்னு ஸ்மால் பாக்ஸும் பிளேக்கும் இருக்கிற ஆப்ஷன்ல ஸ்மால் பாக்ஸ் அண்ட் பிளேக்கு. நெக்ஸ்ட் பாருங்க all of the following are bacteria except இவற்றுள் ஒன்றை தவிர மீதி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாக்டீரியான்னு சொல்றாங்க. பாக்டீரியோஃபேஜ் ஈகோலை லாக்டோபேசிலஸ் சப்டிலிஸ் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா ஓகேங்களா. என்ன ஆன்சர் இருக்கு எது பாக்டீரியா இல்லைன்னு கேட்குறாங்க ஏன் அப்ப இது என்னது குட். அதாவது எஸ்டெரிஷியா கோலை நம்முடைய குடல் பகுதியில் இருக்கும். லாக்டோபேசிலஸ் நம்ம என்ன பண்ணோம் பாலை வந்து தயிரை மாத்திரம் நமக்கு தெரியும் பார்த்துட்டோம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ல. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து டிப்தீரியா நோயை காஸ் பண்ண நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் என்னது பாக்டீரியா தான் ஓகேங்களா. எலிமினேட் பண்ணலாமா இல்லையா. ஸோ இது மூணுமே பாக்டீரியா. பாக்டீரியா பேஜுக்கு வந்து வைரஸ். இது பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது பாக்டீரியான்னு சொல்லிட்டு போடக்கூடாது. பாக்டீரியா பேஜ் ஞாபகம் இருக்கா வைரஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஹோஸ்ட் எந்த ஓம்புயிரில் இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிற ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல. பாக்டீரியில் இருந்தால் பாக்டீரியா பேஜ் ஆல்கேல இருந்தால் என்னது ஆல்கேல இருந்தால் ஒன்று பார்த்தோம் பைக்கோ பேஜ். பிளான்ட்ஸ்ல இருந்தால் பைட்டோ பேஜ் பார்த்தோம். அனிமல்ஸ்ல இருந்தால் என்னது ஜூ பேஜ். பூஞ்சைகள் இருந்தால் மைக்கோ பேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு வைரஸ் என்ன பண்ணுது பாக்டீரியாவை தாக்கி அழிக்குது இல்லை பாக்டீரியா அது இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா என்ன சொன்னோம்னா பாக்டீரியா பேஜ். ஸோ பாக்டீரியா இருக்குன்னு சொல்றாங்க பாக்டீரியா கிடையாது அது வந்து ஒரு வைரஸ் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிம்பைட்டிக் பாக்டீரியம் கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஓகேங்களா. பார்த்தீங்களா திரும்ப திரும்ப எங்க அந்த 3 ப்ராசஸ்க்குள்ள வருதா நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல. இங்க என்ன கேட்குறாங்க கூட்டுயிர் அல்லாத வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ற பாக்டீரியான்னு கேட்குறாங்க ஓகேவா. என்னென்ன பாக்டீரியா பார்த்தோம் இப்போதான் முன்ன சொன்னேன். ரைசோபியம் பார்த்தோம் அஸ்ட்ரோபாக்டர் கிளாஸ்ட்ரீடியம். இதில் ரைசோபியம் என்னது சிம்பயாட்டிக் அஸ்ட்ரோபாக்டர் கிளாஸ்ட்ரீடியம் 2 இருக்கு பார்ப்போம். ரைசோபியம் என்னது சிம்பயாட்டிக்கா அப்போ வராத எலிமினேட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் அக்ரோபாக்டர் கிடையாது. 2 ஆப்ஷன் நமக்கு தெரியும் ஒன்று அஸ்ட்ரோபாக்டர் கிளாஸ்ட்ரீடியம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ்ட்ரீடியம் வந்து என்ன இருக்கு ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா which one of the following is not reserve food of fungi ஃபங்கையில் நம்ம இப்போ தான் பார்த்தோம் பூஞ்சையில் வந்து என்னவா வந்து உணவு சேமிச்சு வைக்கும் கிளைக்கோஜனாவும் எண்ணெயாவும் ஆயிலாக வந்து சேர்த்து வைக்க நம்ம பார்த்தோம். சரி ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து கிளைக்கோஜன் ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுது கிளைக்கோஜனை தான் பூஞ்சை வந்து உணவு சேமிக்குது நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஃபேட் என்னது கொழுப்பு ஆயில் எல்லாமே வந்துடும் இல்லையா. ஸோ ஃபேட்டும் கிடையாது. ஸோ என்னது ஆன்சர் வந்து ஸ்டார்ச் வந்து யார் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ போத் ஏ அண்ட் பின்னு வந்தால் யார் வந்துடுவாங்கன்னா வந்து ஃபங்கை வந்துடுவாங்க. ஆமாம் தானே ஃபங்கை தானே வருவாங்க. கிளைக்கோஜன் ஆயில் ஃபேட் வந்து யார் வருவாங்க ஃபங்கை வருவாங்க. ஸ்டார்ச் வந்து பிளான்ட்ஸ் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆல்கஹாலிக் பெர்மெண்டேஷன் அப்படின்னா யார் வராங்க ஈஸ்ட் ஓகேவா. Dash is an antibiotic obtained from the blue urine mold
தமிழ் படிங்க. டேஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் நீல பச்சை பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது. ஓகேவா? பூஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்ட்ரெப்டோமைசின் எங்கே பார்த்தோம்? ஆன்டிபயோட்டிக் தான். பாக்டீரியா. ஆரியோமைசின் பாக்டீரியா. குளோரோமைசினும் பாக்டீரியா தான். பெனிசிலின் என்னது? ஃபங்கை. பெனிசிலின், செஃபலோஸ்போரின், கிரைசியோஃபல்வின் 3 பார்த்து இல்லையா? ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்றது, எது எது எதுக்குள்ள வருதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following characters true about fungi? ஃபங்கைனுடைய பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ட், குளோரோஃபைலஸ் பிளான்ட், ப்ரோகேரியாட்டிக், ஆட்டோட்ரோபிக் அனிமல்ஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுவோம். அனிமல்ஸ் கொடுத்துட்டாங்களா? ப்ரோகேரியாட்டிக் வருமா? ப்ரோகேரியாட்டிக் யார் மட்டும் தான் வருவாங்க? மொனிரா மட்டும்தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மொனிரா மட்டும்தான் வரும். ஒருவேளை பாக்டீரியா கொடுத்தா வரும். ஓகேவா? அடுத்து வந்து குளோரோஃபைலஸ் கொடுத்துருக்காங்க. வருமா? குளோரோஃபில் இருக்குமா பூஞ்சையில்? குளோரோஃபில் இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிக்கலாமா? அப்போ என்னது? ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ட்ஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க? 3 பிரிக்கிறாங்க. பாராசைட்ஸு, சாப்ரோஃபைட்ஸு, சிம்பையன்ஸ் 3 பிரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதில் எஸ்ஐஎல் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதில் வந்து லாஸ்ட் 2020 which of the following exhibit both living and non-living character? ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வந்து வெளிப்படுத்துதுன்னு கேட்குறாங்க. பாக்டீரியா வருமா? வைரஸ்? ஆன்சர் வைரஸ் தான். ஓகேவா? வைரஸில் மட்டும்தான் 2 பண்புகள் இருக்குது. உயிருள்ள பண்புகள் இருக்குது, உயிரற்ற பண்புகள் இருக்குது. இப்போ உயிருள்ள பண்புகள் என்னெல்லாம் சொல்லலாம்? ஒரு 4-5 கேரக்டர் பார்த்தோமா? என்னெல்லாம் பண்ணோம்? வைரஸ் பா வெளியில இருக்கும். இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இருக்கும், பட் எந்த ஆக்டிவும் எந்தமே செயல்படாது. ஒன்ஸ் ஏதோ ஒரு லிவிங் இருக்கும், பிளான்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம், ஹியூமன்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒன்ஸ் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் மல்டிபிள் ஆகும், மியூட்டேட் ஆகும், எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என்னன்னா லிவிங் நான் லிவிங்கிறது வந்து வைரஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்து an example for decomposers are dash and dash. Bacteria, fungi, bacteria lichen, fungi lichen, algae lichen. ஓகேங்களா? சிதை பண்ணவைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. என்ன வரும்? பாக்டீரியாவும் ஃபங்கை. இதை தான் நம்ம என்ன பார்த்தோம் மேட்ச் த ஃபாலோயிங்கில்? அமோனிஃபிகேஷன் பார்த்தோம். அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. இறந்து போன தாவரங்கள், விலங்குகள் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் அமோனியாவாக மாறுது. அப்போ அங்கே என்ன நடக்குது? டீகம்போஸ் நடக்குது. அப்போ யார் வருவாங்க? பாக்டீரியாவும் பூஞ்சையும் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பர் தான் நம்ம லைக்கனில் பார்த்தோம் இல்லையா? லிட்மஸ் பேப்பர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் விச் லைக்கன்? லிட்மஸ் தாள் எந்த லைக்கனில் பெறப்படுதுன்னா ரோசெல்லா மண்டாக்னே, கிளடோனியா ராஞ்சிஃபெர்னியா, போலியோஸ் லைக்கன், கிரஸ்டோஸ் லைக்கன். புரியுது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு? ஸோ என்னது ஆன்சரு? ரோசெல்லா மண்டாகினி தான் ஆன்சர். ஸோ இது என்ன பண்ணுது? கிளடோனியா இது எதுக்கு யூஸ் ஆகுது? கிளடோனியா ராஞ்சிஃபெர்னியா எதுக்கு யூஸ் ஆகுதுப்பா? ரெயின்டியர் மாஸ், துருவ பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து உணவாக பயன்படுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து போலியோஸ் லைக்கன் என்ன பார்த்தோம்? போலியோஸ் லைக்கனும் கிரஸ்டோஸ் லைக்கனும் அதனுடைய புற அமைப்பை பறித்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை தி ஆர்கே பாக்டீரியம். ஓகேங்களா? ஸோ ஆர்கே பாக்டீரியம் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புகளை எந்த இது வந்து ரொம்ப வந்து உள்ள எக்ஸாம்பிள் போய் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வரும் அப்படின்னா வந்து மெத்தனோ பாக்டீரியம் வரும். ஸோ இதை மட்டும் எழுதிக்கோங்க. மெத்தனோ பாக்டீரியம், அதுக்கப்புறம் ஹாலோ பாக்டீரியம், ஹாலோ பாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா,
தெர்மோபிளாஸ்மா. இதெல்லாம் எது கீழே வரும்னா வந்து ஆர்கி பாக்டீரியான்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பாக்டீரியா கீழே வரக்கூடிய இந்த குரூப்புக்குள்ள வரக்கூடிய பாக்டீரியா. அஸ்ட்ரோபாக்டர் வந்து அஸ்ட்ரோபாக்டர் இந்த குரூப்ல தான் வந்துடும். ட்ரைபோனிமா வந்து ஸ்பைரோசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா குரூப்புக்குள்ள வரும். ஓகேங்களா. எர்வீனியா எது கீழே வரும்னா வந்து என்டிரோ பாக்டீரியாசி அதுக்குள்ள வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. லாஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் டெக்ஸானமி, வகைப்பாட்டியலின் தந்தை கேட்குறாங்க யார் அப்படின்னு வந்து கரோலஸ் லினேயஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டெக்ஸானமி அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ஆர்கானிசம். ஓகேவா. இல்லை எக்ஸாம்பிள் நம்ம மாமரம் இருக்குல்லையா அதை எடுத்துப்போம், இல்லை ஹியூமன்ஸ் எடுத்துப்போம். இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்பீசிஸ் பார்த்தலையே, ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, கிளாஸ், அதாவது ஒரு அப்படியே ஆர்டர் வகைப்படுத்த கிங்டம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன். பிளான்ட் கிங்டம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெண்டே பிரிக்கிறாங்களா, கிரிப்டோகேம்ஸு ஃபெனரோகேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன வரும், பைலம், ஆர்டர், கிளாஸு, ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னது ஜீனஸ், ஸ்பீசிஸ். என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பீசிஸ் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸை பற்றி தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, வகைப்படுத்துவாங்க. அதுதான் வந்து டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. எதுப்பா இல்ல அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கல. இப்போ மொனிராட்டிக்கில் என்ன எக்ஸாம்பிளா பார்க்குறோம் அப்படின்னா வந்து பாக்டீரியா நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. புரோட்டோஸ்டாக்கில் புரோட்டோசோவா வரும். அந்த புரோட்டோசோவா முக்கியமான நமக்கு டிசீஸ் தான். நம்ம ஹியூமன் டிசீஸ் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, டிசீஸ் ஒரு டாபிக் இருக்குல்ல, அது கிளவி நம்ம ஃபுல்லாகவே புரோட்டோசோவா ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அதெல்லாம் வேண்டாம், நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆரிச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா. ஸோ வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார், நான் வந்து என்ன வகைப்பாடு இவர், எனி ஐடியா? பெந்தமன் ஊக்கர், சரி சார்லஸ் டார்வின். சார்லஸ் சார் என்ன சொல்லியிருப்பாரு, இயற்கை தேர்வு கோட்பாடு, எவல்யூஷன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எவல்யூஷன் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். இயற்கை தேர்வு கோட்பாடு நேச்சுரல் செலெக்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அது சொன்னது யாருன்னா வந்து சார்லஸ் டார்வின். ஓகேங்களா. பால் பியானி யார் அப்படின்னா வந்து குரோமோசோம் இருக்கு இல்லையா, குரோமோசோம்ல ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் குரோமோசோம் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பாலிட்டின் குரோமோசோம், இன்னொன்று வந்து லேம்ப்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ரெண்டு குரோமோசோம் இருக்கு. அதில் கண்டுபிடிச்சது யாருன்னா வந்து பால் பியானி. ஓகேங்களா. அடுத்து வந்து பெந்தமன் ஊக்கர், இவர் எங்கே வருவார்னா டாக்ஸானமியில் தான் வருவார். இவர் என்ன சொல்லியிருப்பாருனா வந்து இயற்கை ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அல்லிதழ் புள்ளிதழ் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பேஸ் பண்ணி தாவரத்தை வகைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. நாம் இவர் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, கார்ல் லினேயஸ் என்ன பண்ணியிருப்பாரு பிளான்ட் கிங்டம்ல 2 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரு, கார்ல் லினேயஸ் தான். ஓகேங்களா. ஜஸ்ட் அவனுடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர் புறாமைப்பை வச்சு வகைப்படுத்திட்டு போயிருப்பாரு, நம்ம பார்த்தோம். ஓகேவா. காஸ்பர்ட் பாகின் வந்து இப்போ நம்ம சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் இல்லையா, ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணது காஸ்பர்ட் பாகின் தான். பட் நடைமுறை கொண்டு வந்தது வந்து கரோலஸ் லினேயஸ் 1628 நினைக்கிறேன். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது காஸ்பர்ட் பாகின். இருசொல் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்ட் பாகின், பட் நடைமுறைப்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ். ஓகேங்களா.